இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கௌசிகா என்டர்பிரைசஸ். டேஸ்ட் த ட்ரெடிஷன். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடு ஒரு வடிவேலும் கடம்பும் தடம்பும் ஆறிரண்டும் மறுவடிவானவதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே மனோஜவம் மாருதி துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாமரிஷ்டம் வாதாத்மஜம் பாரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரச நமாமி. வந்திருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அடியார் பெருமக்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ திரளாக வந்திருக்கும் அத்தனை பேரும் இப்ப திருப்புகழின் மகிமை என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் வந்திருக்கிறீங்க என்ற ஒரு அருமையான தலைப்பு. ஆத்ம பலத்தை தரக்கூடிய, ஆன்ம பலத்தை ஈடேற்றக்கூடிய ஆழமான பொருளை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? தமிழும் முருகனும் ஒன்றே. முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் தமிழ், தமிழும் முருகனும் ஒன்றே. நாங்களா இவரைய தமிழ் கடவுள் முருகன்னாக்கா ஏன்னா மற்ற கடவுள்னா இங்கிலீஷ் கடவுள், ஹிந்தி கடவுளா? இவர் மட்டும் ஏன் தமிழ் கடவுள்? முருகு, அந்த முருகு, இந்த முருகு என்ற அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 இனத்தை கொண்டு அமைந்ததனால் இவர் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. மும்மலங்களை போக்குபவன், முன்னலங்களை அளிப்பவன், மும்மலங்களை போக்குபவன் முருகப்பெருமான். இம்மை மறுமை முக்தி என்ற நலன்களை தருபவன் முருகப்பெருமான். ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அழிப்பவன் முருகப்பெருமான். இல்லைங்களா? முருகனை பாடாத ஆளே இல்லை. முருகன் சின்ன குழந்தைன்னா எல்லோருமே விருப்பம். நம்ம சாதாரணமா மற்ற எல்லோருடையும் போய் சகஜமா பழக முடியாது. ஒரு குழந்தைனாக்கா யார் வீட்டு குழந்தை இருந்தாலும் நம்ம அழகா போய் கொஞ்சலாம் இல்லைங்களா? அதுக்கு தடையே கிடையாது. அது மாதிரி அந்த முருகன் இந்த முருகனை பாடாதாலே கிடையாது. முருகனை பகழை கூத்தர் மதுரையில எல்லோருமே பாடியிருக்கிறாங்க. வென்றிமலை கவிராயர், பாமன் சுவாமிகள், திருப்புகழை முருகப்பெருமானை பாடாத ஆளே இல்லை. அவர் மாதிரி திருப்புகழ் மட்டும் பாடல. கந்த அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் மாறல் பதிகத்தை பாடினாரு. அந்த அவர் 16 அடிகள் தான் பாடினாரு அருணகிரிநாதர். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேல் என்பது. அதை 16 அடிதான் பாடினாரு. அதை மாத்தி 64 அடிகளாக மாத்தி முன்னுக்கு பின்னுக்கு முன்ன அடி போட்டு 64 அடிகளாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் அதை வேல் மாறல் பாடியிருக்கிறாங்க. இப்போது அது ரொம்ப ட்ரெண்டா இருக்குது. அந்த வேல் மாறல் ரொம்ப படிக்கிறாங்க. ரொம்ப அது மொத்தமா 48 நாள் படிச்சா நல்ல அபரித சக்தி எல்லாம் நமக்கு கொடுக்குது. இப்ப திருச்செந்தூர்ல பகழிக்கூத்தர் வயிற்று வலியால துடிக்கும் போது பிள்ளைத்தமிழ் பாடுறாரு. மற்ற பாட்டை விட பிள்ளைத்தமிழ் பாடுறா முருகன் ஓடோடி வருவான். அப்படி பாடும்போது மாணிக்க பதகத்தை அவருக்கு பகழிக்கூத்தருக்கு கொடுத்தார்களாம். அது மாதிரி இது எப்படின்னா மதுரையிலையும் அப்படிதான். மீனாட்சி பிள்ளை தமிழ் குமரகுருபரன் பிள்ளை தமிழ் பாடாது. அவர் 5-7 வயது வரை பேசாமையே இருந்தாராம். பேசாமையார் சண்முக கவிராயருடைய மைந்தன். நன்றாக கவி எழுதுறவருடைய மகன். இப்படி வாதியார் பிள்ளை போலீஸ்காரன் உள்ள திருடன்ற மாதிரி நன்றாக கவி பாடக்கூடிய சண்முக கவிராயருடைய
மகன் குமரகுருபரர் வந்து வாய் பேசாம இருந்தாராம். 5 வயது வரை ஊமை குழந்தை. அந்த குழந்தையை பிள்ளை தமிழ் பாடினாராம். அவர் பேச வைத்தார். முருகன் வந்து வாயிலுக்கு நாக்குல ஓம் என்ற பிரணவத்தை எழுதி அதை வந்து பேச வைத்தார். அவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதின உடனே அவர் பிள்ளைத்தமிழ் பாடுறார்களாம். அந்த பிள்ளைத்தமிழ் பாடும்போது அப்போ வந்து திருமலை நாயக்கர் கேட்டுருக்கிறார். அப்போ மீனாட்சி அம்மன், மதுரையிலே இது நடக்கு, மீனாட்சி அம்மன் ஓடி வந்து நாயக்கர் மக்காய் மாலை நம்ம கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை கழட்டி குமரகுருபரருக்கு போட்டார்களாம். எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளை தமிழுக்கு அவ்வளோ ஒரு இறங்கி ஓடியாருவாரா முருகப்பெருமான். அந்த மாதிரி கந்தர் கலிவெண்பா அவர் எழுதிய கந்தர் கலிவெண்பான்றது ஒரு குட்டி கந்த புராணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சகலகலாவள்ளி மாலை பாடுறாரு, அதெல்லாம் பாடுறாரு குமரகுருபரர். இது மாதிரி பாம்பன் சுவாமிகள், வள்ளல் பெருமான், வென்றிமலை கவிராயர், சச்சிதானந்த சுவாமி எல்லோருமே முருகனை பாடியிருக்கிறாங்க. இதனால எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. இந்த 18 என்ற இன்னைக்கு தேதி 18 இல்லைங்களா? அந்த 18 என்ற எண்ணுக்கு ஒரு சிறந்த ஒரு மதிப்பு, ஒரு 4 இந்த நிகழ்ச்சிகளை சொல்றேங்க. இன்றைக்கு தேதி 18 இல்லைங்களா? அது மாதிரி 18 நாழிகை இந்த கனக விஜயன் தலையை நெரிக்கப்பட்டது சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயன் ராஜாக்கும் போர் நடந்து அவர் தலையை கொய்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 18 நாழிகை. இப்ப ராவண வதம் அது ஏற்பட்டது 18 மாதங்கள். அப்ப 18 நாள் பாரத போர் நடந்தது பாருங்க. பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தது. கிருஷ்ணர் துணையோடு 100 பேருமே மாண்டார்கள் என்பது சொல்றாங்க. அது நடந்தது 18 நாட்கள். 18 ஆண்டு முருகனும் சூரபத்மனும் போரிட்டது 18 ஆண்டுகள் பாருங்க. இது 18 நாழிகை போதுமானதாக இருந்தது. கனக விஜயன் தலையை சேரன் செங்குட்டுவன் கொய்வதற்கு அவன் அழிந்தான் என்று பார்க்கிறோம். 18 மாதம் ராவண வதத்துல அவன் அழிந்தான் என்று பார்க்கிறோம். ராவணன் அழிந்தார். ஆனால் 18 ஆண்டுகள் முருகனும் சூரபத்மனும் போரிட்டதுக்கு 18 ஆண்டுகள் ஆண்டு ஒருவனை நல்வழி சொல்லி போராடி திருத்தி அவன் வழிவதற்கு. ஆனா இவர் வந்து சம்ஹாரம் பண்ணல, தன்னகத்தே வச்சு ஆட்கொண்டார் இல்லைங்களா? அவர் ஆட்கொண்டு மயிலும் சேவலுமாக ஆக்கி தன்னகத்தே வச்சுக்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி தன்னகத்தே வச்சுக்கிறாரு. அதனால சத்வோஜாதம் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இல்லைங்களா? சத்வோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோபிலம். இது அந்த 5 முகத்துல சிவனாக இருந்து மானோடும் மழுவோடும் இருக்கும் போது அழித்தல் தொழிலை பார்க்கிறார் சிவபெருமான். இந்த 5 முகம் இல்லாத பரம ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதோ முகம் ஒன்று இருக்கு. அந்த அதோ முகத்துடன் கூடிய 6 முகன். அந்த 6 முகன் வந்து நம்மளை காப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காகவே எடுத்தது 6 முக கடவுள். நமக்காக தான் 6 முகம், அதோ முகம். பரம ஞானிகளுக்கே மட்டும்தான் தெரியும் அந்த முகம். அது நமக்கும், நம்மளாம் சாதாரண மாநிலங்களுக்கு தெரியாது. அதனால முருகனை நம்ம வணங்கினா நமக்கெல்லாம் பக்தர்கள், நம்மளுக்கெல்லாம் ஆட்கொள்வதற்காக, நமக்காக பக்தி பண்ணா அவனை அடையலாம் என்ற இதற்காக அவர் வந்து அந்த அதோமுகத்தோடு கூடிய 6 முகன் தொண்டர் இல்லைங்களா? அது வந்து சிவனே முருகன், முருகனே சிவன். இது 5முக சிவம், இது அறுமுக சிவம். அப்படிதானுங்களே? இது வந்து தங்க கட்டி இருக்குது, தங்க கட்டி இருக்குது, தங்கம் இருக்குது.
நாம எதை விரும்புவோம்? இப்போ யாராவது ஒருத்தர் பரிசு கொடுத்தாங்கன்னா ஒரு சவரம் காயினை கொடுத்தோம்னா நம்ம வாங்கி பெட்டியில தான் வைக்க போறோம். ஒரு சவரம் செயினை கொடுத்தாங்க அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்குவோம் இல்லைங்களா? அது தங்க செயின் மாதிரி நம்ம முருகப்பெருமான், தங்க கட்டி சிவபெருமான். மாட்டு கருத்து ஒன்றும் கிடையாது. சுக்கும் ஒண்ணுதான், இஞ்சியும் ஒண்ணுதான் இல்லைங்களா? அது மாதிரிதான் சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிருந்த தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. இப்ப அருணகிரியார் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அவர் சந்திக்கு மூழ்கி இந்த சமூக வாழ்க்கையில மூழ்கி திளைத்தவர். எல்லோரும் பழித்து இழித்து பேசி தன்னுடைய சொந்தக்காரங்களே அவர் வெறுத்து ஒதுக்குறவளுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. இதெல்லாம் முடிச்சிட்டு அவர் முருகனை நோக்கி அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து திருவண்ணாமலை கோபுரத்துல போய் நம்ம விழுந்துடணும், இறந்து போயிடணும்னு நினைக்கிறாரு. அப்போ முருகான்னு கூப்பிடுறாரு, முருகன் வரல. சரி, நம்ம முருகன் வரல, இனி இந்த உடம்பை வச்சு நம்ம இருக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே இருந்து விழ எத்தனைக்கிறார். அப்போ முருகான ஒரு நாம சொல்லிட்டு விழற. அந்த முருகா என்று சொல்லி விழும்போது சுவாமி பூப்பந்தை தாங்குவது போல அப்படியே தாங்கிக்கினாருங்களாம். ஸ்பரிச தீட்சை இல்லைங்களா? ஸ்பரிச தீட்சை அவருக்கு வந்த உடனே அப்படியே தாங்கிட்டாருங்களாம் முருகனை. முருகன் அருணகிரிநாதரை அப்படியே தாங்கிட்டாரு. வல்லால மகாராஜா கோபுரத்தின் மேலே இருந்துட்டு விழறாரு. மௌன மந்திர உபதேசத்தை அவரு உபதேசிக்கிறாரு. யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. தாங்கினது இல்லாம மௌன மந்திர உபதேசம். ஏன்னா இது எழுதி நம்மளுக்கு என்ன தெரியுமானாக்கா, நீங்க எப்படி சொல்றீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, பேசா அனுபூதி சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. எல்லாமே தனக்கு நடந்த நிகழ்ச்சி அத்தனையுமே தன்னுடைய பதிப்புகளில அவர் சொல்லியிருக்கார். அதை அவர் சொல்லதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரிய சான்ஸ் கிடையாது. அதுக்கு பிறகு அவர் போயிட்டு எப்படி ஐம்புலனும் செயலற்று இருக்கும் ஒரு நிலை, அந்த நிலையில ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை பாடு, அது ஐம்புலனும் செயலற்று இருக்கும் நிலைனாக்கா நிதி கர்ப்ப மௌன மந்திர உபதேசம் பண்ணிட்டோங்க. நிதி கர்ப்ப சமாதி நிலையில அமைஞ்சுட்டாராம். நிதி கர்ப்ப சமாதி நிலை, அந்த நிலையானது அது அது எப்படி அந்த நிலைன்னா என்ன? நிதி கர்ப்ப சமாதி நிலைனா மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். திருமந்திரத்துல திருமூலர் சொல்லிட்டார் இல்லைங்களா? இது எப்படின்னா ரெண்டு பேர் போகிறான், பார்ப்பவன், பார்க்கின்ற பார்வை, பார்க்கின்ற பொருள், இது எல்லாமே பிரம்ம நிலை ஒண்ணு தெரியும். இது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நிதி கர்ப்ப சமாதி நிலை. ஒரு மரத்துல ஒரு வீட்டுக்கு போறாங்க, ரெண்டு பேர் போறாங்க. ஒருத்தர் கார்பெண்டர், ஒருத்தர் கலை நுட்பம் தெரிஞ்சவர். அவர் போறாரு ஒரு மரக்கது, அது யானை சிற்பம் இருக்கு. அந்த சிற்ப வேலை தெரிஞ்சவன் ஆஹா இந்த யானை எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க, சிற்பம் அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். மரத்தில் மறைந்தது மாமத யானை. இன்னொருத்தருக்கு என்ன தெரியுது, ஆஹா அந்த கார்பெண்டருக்கு இது நல்ல மரம், நல்ல தேக்கு மரம், இது இந்த மரம் நல்ல தேக்கு மரம், நல்ல அந்த மரத்தினுடைய தன்மையை அவன் உணரான் இல்லைங்களா? அதனால ஒவ்வொருத்தரின் பார்வையிலே ஒவ்வொருத்தருக்கு தெரியுது. அதனால இந்த மரம் பார்க்கிறவனுக்கு யானை தெரியல, யானையை பார்த்தவனுக்கு மரத்தின் நன்மை தெரியல. அதுதான் அந்த நிதி கர்ப்ப சமாதி நிலை. பார்ப்பவன், பார்க்கப்படுகின்ற பொருள், பார்க்கும் பார்வை எல்லாம் ஒன்னா இருக்குது. எதுவுமே தெரியாத ஒரு பிரம்ம நிலை தான் நிதி கர்ப்ப சமாதி நிலை. தாய் தந்தை, இப்ப இந்த பழனிமலை வரலாறு தெரியும் எல்லாருக்குமே. தாய் தந்தையே முழு முதற் கடவுள், தாய் தந்தைக்குள்ளே இறைவனை பார்த்தார் முழு முதற் கடவுள் இல்லைங்களா? பார்க்கின்ற பொருட்களில் எல்லாம் இறைவனை பார்த்தவர் முருகப்பெருமான். ரெண்டு பேரும் ஒரே பொருள் தான்.
ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக பார்த்தார்கள். இதுதான் பழனிமலை தத்துவம், எல்லோருக்குமே தெரிஞ்சது. மயில ஆறுமுகனாக காட்சி தந்தார். உலகம் உய்ய என்னை பாடுன்றார். எல்லோருமே தமிழை கேட்டு பெறுறாங்க. சிவபெருமான் கூட சுந்தரரை நற்றமிழால் என்னை பாடுக, அது மாதிரி இவரு என்னை பாடுக, எனக்கு என்னப்பா தெரியும், உன்னை பாடுறதுக்கு அளவு எனக்கு அவ்வளவு ஞானம்லாம் கிடையாது, நீ பாடுறார். பாடுனாக்க முத்து அடி எடுத்து கொடுக்கிறார். சுவாமியே எப்படி குமரகுருவருக்கு நாட்களை எழுதினாரோ அதே மாதிரி ஓவியன்ற பிரணவத்தை நாட்களை எழுதுறார். எழுதிட்டு முத்து முத்தாக பாடு. முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொரு வித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பித்திருவரு 30 மூவர்க்க தமரரும் அடிபேன 10 தலை தத்த கனைதொரு ஒத்தை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்து இரவாக 10 கிரதத்தை கடலிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடன் வெற்றித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிர்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திரிகடகம் என மோத கொத்து பறை கொட்டு கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குப்பிடி என முதுகை கொட்புற்றல் நட்பற்ற உணர வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளேன்னு பாடுறார். அது பாடின உடனே அவர் கவி பாடும் திறனை தந்தோன்னு சொல்றாரு. கவி பாடும் திறனை தந்தோம், அதான் கவி பாடுறாரு. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட மாதிரி தெளிவு குரு. நம்ம குரு மூலமா தான் எல்லாமே தெரியும். எல்லோருக்கும் குருவாக அமைந்த முருகப்பெருமானே அவருக்கு குருவாக அமைந்து அவருக்கே எல்லாமே சொல்லும் போது வேற என்ன எப்படி எல்லாம் தான் பாடலாம் இல்லைங்களா? அத மாதிரி இந்த பாடலை இந்த ஒரு பாடலை இப்ப எல்லாருமே தியானம் பண்றோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம் சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாம் பண்றாங்க தியானம் எல்லாம். அதெல்லாம் சரியான நேரத்துல மூச்சை இழுக்கணும், சரியான நேரத்துல மூச்சை விடணும், இந்த பத்மாசனம் போடணும், இவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் இல்லாம இந்த ஒரு பாடலை, சமஸ்கிருத பாடலும் சரி, தமிழ் பாடலும் சரியே, தமிழ் பாடலும் கூட பண்ணலாம். திருப்புகள், ஒரு திருப்புகள், இந்த திருப்புகள் மூச்சை விடாம பாடுற மாதிரிங்களா? அந்த ஒரு லைன்ல அப்படியே நம்ம எந்த கால அளவு இருக்கு, அது மாதிரி இந்த கால அளவுக்குள்ள மூச்சை விட்டு இழுக்க பாரு. இதுவே பிராணாயாமம் பண்ண மாதிரி, தியானம் பண்ண மாதிரி, ஒரு திருப்புகள் சாமிக்கும் கும்பிட்ட மாதிரி ஆயிடுது, நம்ம உடம்புக்கும் எக்ஸசைஸ் மாதிரி ஆகுது. எப்படி தோப்பு கரணம் போடுறோம், குட்டு போடுறோமோ அதுவும் ஒரு எக்ஸசைஸ். அது நினைவை தூண்டும் நரம்புங்க இருக்கு, அதுதான் குட்டு போடுறோம். காதை உக்காந்து எழுந்தா முட்டி வலி வராது. நம்ம எல்லாம் அப்ப போடுறது இல்லை, முட்டி தோப்பு கரணம் போடுறது இல்லை. அதனாலதான் இப்ப எல்லோரும் முட்டி வலியில அவஸ்தைப்பட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி நம்ம மக்கள் எல்லாம் நமக்கு தேவையான கருத்துக்களோடு சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்க. நம்ம அதை முறையா கடைபிடித்தோம்னா நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? எல்லோருக்கும். அப்புறம் இவர் கூட சுவாமி வள்ளல் பெருமானுக்கு சீர்கொண்ட தெய்வ பதனங்களாரும் திகழ் கடப்பம் தார் கொண்ட 12 தோள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் ஓர் கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே. தணிகாசல பெருமான பள்ளிக்கூடமே போல, என் பள்ளிக்கூடம் இதுதான், ஒரு கண்ணாடி தூக்கி போய் மேல வச்சுட்டு பாடுறாரு. பாடினாக்கா அவரு தணிகாய் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. தணிகாசலமே அவர் போகல, அதுதான் திருத்தணியே போகாதவர ஒரு அடியார் வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் அவருக்கு வடிவுடை அம்மனே சாப்பாடு கொடுத்தாங்க இல்லைங்களா? நம்ம காலத்துல வாழ்ந்தவங்க இவரு. அதுக்கப்புறம் சிவ யோகத்துல மூழ்கிட்டார். நிதிகற்ப சமாதி இருந்தாரா, இப்ப சிவ யோகத்துல மூழ்கிட்டார். வாசி யோகம் கடந்த நிலை, அந்த சிவ யோகத்துல மூழ்கிட்டார். மூழ்கிட்ட உடனே
வயலூருக்கு அவரு அசகரிய வராரு, வயலூருக்கு வா. அவரை நம்ம எல்லாம் கூப்பிடுவாங்களா பாத்தீங்களா, அவர் கூப்பிடுறாரு வயலூருக்கு வா. வயலூருக்கு வந்தவன வயலூர் முருகன் கையில போறாரு. வயலூருக்கு போன போது வெளியிலேயே விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை வந்து விநாயகரை கும்பிடாத நம்ம போயிட்டோம், அதனாலதான் நம்ம திருப்புகழை பாடாத மறுபடியும் 12 வருஷமா நம்ம யோகத்துல உட்கார்ந்துட்டோம் போல இருக்கு. அப்பதான் அவர் முத்தைத்தர் பத்தி திருநங்கை தான் முதல் பாட்டு, முதல் திருப்புகழ் அதான். விநாயகரை வணங்கல, விநாயகரை வணங்கிதான் எல்லா காரியமும் நடத்துது இல்லைங்களா. முப்புறம் மேலி செய்த அச்சுவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா, அதெல்லாம் வச்சு பாடுறாத. கைத்தலம் நிறைக நீ அப்பமுடன் அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி. இந்த பாடல் வந்து ஒரு பிள்ளையார கும்பிட்டு தவிர 2 பிள்ளையார் ரெட்ட பிள்ளையார கும்பிட்டா ரொம்ப விசேஷம். அதனால இந்த எழுத்துக்களை எண்ணி, இந்த ஒற்றெழுத்துக்களை எண்ணிட்டு விட்டுட்டு மற்ற எழுத்துக்களை எண்ணி பாருங்க, 200 எழுத்துக்கள் இருக்கும். இந்த பாடலை பாடினா ரெட்ட பிள்ளையார பாடுறதுக்கு சமம். இப்ப நம்ம கூட வீட்டுல வந்து ஒரு பிள்ளையார் வச்சிருப்போம், நம்ம அம்மா வீட்டுல இருந்து ஒரு பிள்ளையார கொடுத்து அனுப்புவாங்க. அந்த ஒத்த பிள்ளையாரோட மனையை வச்சு கும்பிடக்கூடாது, நம்ம ஒரு பிள்ளையார வாங்கி மனையில வச்சுதான் ரெட்ட பிள்ளையார கும்பிடணும். ரெட்ட பிள்ளையார கும்பிட்டா ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. அது மாதிரி இந்த 30 சினத்தவர் இசையில மயங்காதவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா. அதான் படம், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்ததை மலிக்கும் மனதை முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எரிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் தன 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 தன் திமி 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 தகு 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 தன பேரி தடு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 டென துடி முழக்கும் தனத்துடன் நடக்கும் கொடுசோரர் சினத்தையும் உட சங்கரித்த மலை முற்றும் சிறிதேறி கொளுத்தும் கதிர்வேலா தினைகிரி குறப்பெண் தனத்தெதில் சுகித்தன் திருத்தனில் இருக்கும் பெருமாளே. இந்த சினத்தவர் முடிக்கும் பாட்டு அவர் வந்து போயிட்டு இருக்கிறான். இந்த திருநீரை அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 பேர் வந்து சிரிச்சாங்களாம். சிரிச்ச உடனே இவ்வளவுதான் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் பாடா பாருங்க. அந்த 4 பேருமே எரிஞ்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அப்பா எதுக்கு வேண்டாம் சொல்லிட்டு மறுபடியும் தான் 4 லைன் பாடிட்டு அவங்கள உயிர்ப்பிக்கிறாங்க. அதனால இந்த வந்து திருப்புகழின் சிறப்பு நிசி கருவருக்கும் பிறவாமல் மீண்டும் ஒரு கருவறையில் நம்ம போய் பிறக்கிற இது கிடைக்காது. சுவாமியை கும்பிட்டா ஏனுங்க சிவாய நம சொல்றாங்களே, நம சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்கன்னு வருதுங்களா. அதே மாதிரி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் வருது. ஆனா சரவண சிவாய நமனா இந்த உலகத்து சிவா நம ஓம் நம சிவாயனா இந்த உலகத்து சௌகரியங்கள் நமக்கு கிடைக்கும். ஓ சிவாய நமனா அந்த உலகத்து முக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இந்த 2மே கிடைக்கணும்னாக்கா ஓம் சரவண பவான்ற மந்திரத்தில் சொல்லணும். வச்சன மிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைப்பயில் சடாட்சரம் சடாட்சரமாதாலே இக வர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேலா அசுரர் கிளை மாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே. இக வர சௌபாகியத்தை அளிக்கக்கூடிய பாடல் இது. அப்படி இந்த பாடல் ஃபுல்லா படிக்கலனாலும் ஓம் சரவண பவான்னா நமக்கு 2 உலகத்தில எந்த லௌகீக வாழ்க்கையும் செம்மையாக அமையும். முக்தி மேல் உலகத்துக்கு போனாலும் நமக்கு நல்ல நல்ல மோட்சம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இசையினால மயங்காத மாதிரி இதுல கூட பாருங்க, பரமபதம் கைலாயம் போறாங்க, பரமபதம் போறோம் இல்லைங்களா. சிவன்
அதுக்கு இந்த ஒரு பாடலே திருச்செந்தூர் போனா இரண்டுமே போன மாதிரி, வைணவ கைலாயம் போறவங்க போலாம், திரு வரவபதம் போறவங்க போலாம். அது பாடலாம். இயல்லிசையில் செய்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனையனது உளமறியும் அன்பை தருவாயே மயில் தகர்களிடையே அந்த திணைக்காவல் வனசகுர மகளை வந்தித்தனை போனே கையிலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே கரிமுகவனில் நிலைய அந்த பெருமாளே. திருச்செந்தூர் பதிகேடு. இந்த திருச்செந்தூர் போனா நீங்க கைலாயம் போனா மாதிரியாவும், இந்த பரமபதம் போனாலும் கைலாயம் போனா கூட நான் பார்த்துட்டு தான் வரும். நான் 2 முறை கைலாயம் போயிட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டு தான் வர முடியும். இந்த திருச்செந்தூர் போனாக்கா அது 2மே போன மாதிரி அர்த்தம் ஆயிருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா கொடுத்துடுறாங்க பாருங்க. அது மாதிரிதான் ராவணன் வந்து இத அவரை தூக்கிடுறாங்க இல்லைங்களா? கைலாய மலையை தூக்கிடும் போது 1000 ஆண்டுகள் மாட்டிக்கினான் கீழே. அப்போ வந்து ஓலம் ஓலம்னு அழுதாங்க. அப்போ வந்து பாடுறான், பாடிதான் இசை கேட்டுதான் அவரை விடுறாங்க. அதுக்கப்புறம் வரலாறுலாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா அப்போ வந்து கேட்கிறா, அவருக்கு வந்து அது முடிஞ்ச உடனே பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான ஆயில கொடுக்குறாரு. அந்த ஒரு சந்திரகாந்தம் என்ற வாழை கொடுக்குறாரு. அதான் மண்டோதரி சொல்ற, சந்திரகாந்தம் என்ற வாழை கொடுத்திருந்தாரு, எங்க போச்சு? அந்த வாழை மட்டும் இருந்தா ராமனை வென்று இருக்க முடியாது. அதனால அந்த அது தெரியும், அந்த வாள் கொடுத்தாரு சிவபெருமான். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு, இந்த வாழை ஒரு நிர்கதியா நிக்கிறவங்க கையில அவங்களுக்கு மேல நீ செலுத்தினா அந்த வாள் வந்து என்னிடத்திலேயே வந்து சேர்ந்துடும் சொல்லிட்டாங்க. அதனாலதான் சீதாவை ராவணன் எடுத்து கொண்டு போகும்போது ஜடாயுவானவர் அவரை வந்து தடுக்கிறார். நிராயுத பாணியா இருக்கிறார்ல, தடுக்கிறாரு. இவன் வந்து அந்த ஞாபகம் இல்லாத அந்த வாளை எடுத்து அந்த இறக ஒடிச்சிடலாம். அந்த நிராயுத பாணியா இருந்த ஜடாயுவன் இது பண்ண தொட்டு அந்த வாள் மீண்டும் அவர் கையிலேயே போய் சிவபெருமான் கையிலேயே போய் சேர்ந்துச்சு. மண்டோதரி கேட்கிற அந்த வாள் வகையில் இருந்தது, அது என்ன ஆச்சுன்னு. அதனால நாம நிராயுத பாணியான ஆளுங்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப பெரும் நம்மளுக்கு பாவ செயலே சேருது. அதனால இப்ப சரணக்கமம் செல்வம் வேண்டுமா? எல்லோருக்கும் உடம்பா பதிகம் இருக்குதுங்க. செல்வம் வேண்டுமா? சரணக்கமல்லத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டில் பாவினையிலே ஜனித்த தமியன் மீடியாள் மயக்கம் உருவேனோ கொன்னை புரியாதிருப்ப தினக்குறை வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்ன மணியனை பொன் மாலை சிற்றை கவிழுமணம் கட்டப்பம் அணிவோனே தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீல் சோக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் தகமை சீல ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நினைத்த மகிழ்வீரா அருணதல்ல பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே. இங்க இருக்கிறாரு பழனி பாட்டு பாட, திருவேரகத்துல இருந்துட்டு பழனி பாட்டு பாடு. அது மாதிரி எங்க நினைக்கிறாரோ அந்த உருவத்தை அவர் நினைச்சுப்பாரு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடல் ஒரு திருப்புகழையாவது பாடி அமைதியா உட்கார்ந்து அதை நெட்டூர் பண்ணிக்கின்னு நீங்க பாடினீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்பேற்பட்ட திருப்புகழ் எல்லாம் எப்படி கிடைச்சிச்சு?
அவரு பாடிட்டு போயிட்டாரு, தேவாரங்களும் பாடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா விநாயகர் தான் நம்பியாண்டார் நம்பி மூலமாக விநாயகர் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சேக்கிழார் வந்து திரட்டி குரு எழுதினாரு. நம்பிய சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்டர் தொகை 60 வழி. அதுக்கப்புறமா நம்பியாண்டார் நம்பிகள், அதன் பிறகு விரிவுரை எழுதினாரு சேக்கிழார். இது வந்து தேவாரம் இல்லைங்களா. இது வந்து திருமுறைகள். திருப்புகழ் எப்படி கிடைச்சது? திருப்புகழ் வந்து பாடிட்டு போயிட்டாரு அவரு 16,000 பாடல்கள். ஞானசம்பந்தர் 16,000 தேவாரம் பாடினார்களாம். நாமும் நம்ம முருகனை பத்தி 16,000 பாடல்கள் பாடணும்னு ஒரு உந்துதலின் காரணமாக 16,000 பாடல்கள் பாடினாரு நம்ம அருணகிரிநாதர். ஆனா இப்ப நமக்கு கிடைச்சது 1324 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருப்புகழ் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, கடலூர்ல ஒரு கேஸ் நடந்ததுங்களாம். திருப்புகழ் வந்து திருப்புகழ் தீட்சதர் வந்து தீட்சதர்களுக்கெல்லாம் ஒரு போற தீட்சர்களுக்கு அது கிடையாது. அந்த தில்லைவாழ் அந்தனர் மடியார் தில்லைவாழ் அந்தனர் என்பது சிவபெருமானோடு சேர்த்து 3000 பேர். 3000 பேர் தான் அவங்களுக்கு தீட்சிதர்கள்னுவாங்க. அந்த 3000 பேர் தான் அந்த நடராஜ பெருமானுக்கு பூஜை புஷ்கரம் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பண்ணும்போது இப்போ வந்து ஆங்கிலேய ஆட்சி வந்த போது அவங்களுக்கு வந்து 1871 போது நீங்க எல்லாம் கிடையாது, நீங்க போங்க, நாங்க பொதுவா வைக்கிறோம். இல்ல நாங்க தான் 400 வருஷமா நாங்க ஆண்டு இருக்கிறோம், நாங்க தான் சிவபெருமான பூஜை பண்ணோம், நாங்க தான் தீட்சை. இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆதாரத்தை அதுதான் தாழுமா மலர் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ் ஏடு அந்த பாட்டுல இருக்குது. தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேர் தான் இந்த தீட்சிதர் அவங்களுக்கு பேரு. அவங்கதான் நடராஜரை பூஜை பண்ணக்கூடியவங்க அந்த பாட்டுல இருக்குது. யாரு? இவரு அருணகிரிநாதர் எழுதினார். 400 ஆண்டுகளுக்கு முன்ன எழுதி வச்சது. அது வந்து சரியான எவிடன்ஸ். அதனால அவங்களுக்கு தீட்சிதர்களுக்கே திருப்பி வந்துதான் அந்த பதவி, அந்த போஸ்ட் கிடைச்சிருச்சு. அதனால என்ன பண்ணாரு, யாருனாங்க திருப்புகழ் அவர் வந்து அதுல குமஸ்தா வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்றார். அங்க வந்து குமாஸ்தாவா இருந்தாரு. ஒரு திருப்புகழானது ஒரு ஆங்கிலேயர்களையே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து நம்ம தீட்சிதருக்கு ஒரு இது நியாயம் வழங்குச்சு இல்லைங்களா. இப்பேற்பட்ட திருப்புகழை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு உந்துதல் ஏற்பட்டு அது வந்து ஏடு தேடுறாரு. ஏடு தேடி 1902 500க்கும் மேற்பட்ட பாடல்களை தேடி கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு 1909 வந்து அந்த 500 பாடலையும் புத்தக வடிவாக்கிட்டு மறைந்துட்டார். அதன் பிறகு அவருடைய மகன், ஏன்னா இப்ப இந்த மகன்கள்லாம் நம்ம வாரிசெல்லாம் நம்ம வழி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய மகன் வந்து வாரிசா வந்திருக்கிறாரு, வாசு செங்கல்வராயம் பிள்ளைன்னு. அவர் என்ன பண்ணாரு, அப்பா பண்ணத திருப்பியும் மறுபடியும் ஏடு தேடி மறுபடியும் திருப்புகழை கண்டுபிடிக்கிற அந்த பணியில ஈடுபட்டு 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இல்லைங்களா அருணகிரிநாதர். 1310 பாடல்களை அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு அப்ப 4 பாடல் தான் மிஸ் ஆச்சு. 1310 பாடல்களை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அவருடைய 87வது வயதுல அவர் இறந்து போயிட்டார். இப்படிதான் திருப்புகழ் நமக்கு கிடைச்சது. அந்த திருப்புகழை தான் நம்ம பாதுகாத்துட்டு வரும். அவ்வளவுதான். திருத்தணியில மலையின் பின்பக்கம் திருப்புகழ் பதிப்பாசிரியர்னு போட்டு இவர் வந்து சமாதி இருக்குதுங்களாம். போனீங்கன்னா பாருங்க, திருத்தணியில எப்படி திருச்செந்தூர்ல மூவர் சமாதி இருக்கும். மூவர் சமாதியை பார்த்துட்டு தான் திருச்செந்தூர் முருகனையே பார்க்கணும். திருச்செந்தூர் கோயில கட்டினது மூவர் தான். அந்த மூவர் தான் கட்டினது. கட்டிட்டு பணம் இல்லாத காரணத்துக்காக முருகா இப்படி விட்டுடியாப்பா என்ன பண்றது,
வெறும் திருநீரை படிச்சு மடிச்சு மடிச்சு கொடுப்பாங்களாம் வேலைக்காரங்களுக்கு. அவன் போய் அந்த எல்லையை தாண்டி திறந்து பார்ப்பானா, அவனுக்கு தகுந்த ஊதியத்தை அதை வச்சிருப்பாராம் சுவாமி. பாருங்க, அது மாதிரி பண்ணதான். அதெல்லாம் போய் நின்னா, திருச்செந்தூர் முருகன் முன்னால போய் நின்னா மூவர் சமாதியை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்பாராம் முருகன். அதனால அவர் இப்போ பெருசா கட்டி இருக்கலாம், ஆனா ஆதி நாள்ல கட்டினது மூவர் சமாதி அவர் தான். அது மாதிரி இவருக்கு திருத்தணியில திருப்புகழ் பதிப்பாசிரியர் என்று போட்டு அவருடைய சமாதி இருக்குதுங்களாம். இதனால ஊவே சாமிநாத ஐயர் திருக்கழுக்குன்றத்துல உடம்பு முடியாம இருக்கிறார்களாம். அப்போ இவர் போறாரு, அந்த செங்கல்வராய பிள்ளை போறாராம். அப்போ செங்கல்வராய பிள்ளை அந்த ஊவே சாமிநாத ஐயரை காலை பிடிச்சி கும்பிடுறாராம். அத ஊவே சாமிநாத ஐயர் என்ன பண்றாரா, இவர் செங்கல்வராய பிள்ளை கைய பிடிச்சு கும்பிடுறாராம். அதனால அவர் சொல்றாராம், நீ ஏன் காலை பிடிச்சு கும்பிட்ட, காலை இப்படிதான் நமஸ்காரம் பண்ண, காலை பிடிச்சு கும்பிட்டேன். எத்தனையோ ஏடுகள், தமிழ் ஏடுகளை கண்டுபிடித்தவர். சிலப்பதிகாரம், சங்க இலக்கியம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி என்று பிரித்து காட்டியவர் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர். ஏடு தமிழ் ஏடுகளே காலால், அந்த காலத்துல எல்லாம் பஸ் வசதி எல்லாம் கிடையாது, காலால நடந்து போய் எல்லாம் ஏடு தேடி கண்டுபிடிச்சிங்களே, அந்த காலை வணங்குறேன் சொல்லிட்டு காலை பிடிச்சாங்க. நீங்க ஏன் சாமி கையை பிடிச்சிக்க? ஊவே சாமிநாத ஐயர் செங்கல்வராய பிள்ளை கையை பிடிச்சு கும்பிடுறாராம். எத்தனையோ திருப்புகழை தேடி தேடி கண்டுபிடிச்சு 1310 திருப்புகழை தேடி கண்டுபிடிச்சு புத்தக வடிவிலே பதிப்பாசனை பண்ணீங்களா, அந்த கையை தொட்டு கும்பிடுறேன்னு ஊவே சாமிநாத சொன்னார்லாம். எந்த ஒரு இது பாருங்க, அவரு அவ்வளோ பண்ணாரு. ஏழு தேடினவங்க ரெண்டு பேருமே அந்த சம்பாஷணை அல்லமா. அது திருமணம் நடக்கணுமா, விரல் மதனைந்து மலர்வாடி சிந்து மிதவானில் இந்து வெயிற்காய மிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாத தம்பசை கூற புறவான குன்றில் உரைவேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தேர குளிர் மாலையில் கனனி மாலை தந்து குறைதீர முருகாயோ மதிமானுழந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை எஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அழ்வாரிந்து முனிர்கால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலை போனே அழகான செம்பொன்மையில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. இது ஒவ்வொருவரும் திருமணம் ஆகலைன்னா அந்த குழந்தைங்க இந்த பாட்டை பாடினா உடனே நம்மளுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும், சரிங்களா? அதனால திருப்புகழ் சிறப்புகள் என்ற பொருளில் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அம்மையார் அவர்களுக்கு திருமதி சித்ரா சக்கரவர்த்தி அவர்கள் இந்த மாலையை அணிவித்து அருணகிரிநாத பக்த ஜனங்களின் சார்பாக இந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான போராளியை போற்றி சபையின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்தை பெற்றவர்களுக்கும் வாழ்த்தை வழங்கியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. திருவண்ணாமலையில தான் இவருடைய இதுதான் ஆரம்பிச்சது இல்லைங்களா? இவருடைய ஆரம்பமே திருவண்ணாமலை தான் ஆரம்பிச்சது இல்லைங்களா? அதனால உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாமலை திருமாமணி திகழ மண்ணாத்தன அறிவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவா வண்ணம் அருமேன்மா. அந்த மாதிரி அண்ணாமலை நெருப்போடிவமா சிவபெருமான் அமர்ந்தது, அடிமுடி காணாம 2 பேருமா போய் வந்தது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இவர் இந்த பாடல்களை தொல்காப்பியம், பரிபாடல், குறுந்தொகை, 10 பாட்டு முதலிய திருமுருகாற்றுப்படை இது எல்லாமே தமிழில் அதிகமாக இருந்த பாடல்கள் நம்ம முருகப்பெருமானுக்கு தான். கந்தக்கடவுள் நமக்கு சொந்த கடவுள் இல்லைங்களா? அருணகிரிநாதன் என முருகன் பெயர் வைத்தது.
அருணகிரிநாதன். யாருக்கு? அப்பா தான் ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதா என்று பெயர் வைத்தது முருகப்பெருமான். வேல் வைத்து ஓம் வைத்து ஓம் என்ன எழுதுனது எப்படி குமரகுருபதற்கு எழுதின மாதிரி இவருக்கு எழுதினாரு. தாளக்கட்டு ஓசை முனின்னு இவருக்கு பெயர். ஓசை முனி. இவரா பண்ணாரு. இவர் வாய் தான் அசைத்தார். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் சிவபெருமான். அது மாதிரி அவர் வாய் தான் அசைக்க முடியும். இப்ப நாம கூட எல்லாமே நமக்கு தெரிஞ்சது கிடையாது. இறைவன் அனுமதி இருந்தாதான் இவ்வளவு பேரை வந்து இந்த நல்ல செய்திகளை கேட்பதற்கும் இறைவன் அனுமதி இருந்தாதான் வந்து கேட்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரி 12 வருஷம் தியானம். 12 வருடம் என்பது ஒரு கும்பாபிஷேகம் கூட பாருங்க. 12 வருடமானாக்கா ஒரு புதுப்பிப்பாங்க. ரத்தம் வந்து புதுப்பிக்கும், ஃப்ரெஷ்னஸ் ஆகும். அது மாதிரி வயலூர் என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கஷேத்திரம். அதே மாதிரி கந்தர் அனுபூதி பேசும்போது அதுல ஒரே ஒரு கஷேத்திரம் தான் நாகமலை என்ற திருச்செங்கோடு. அந்த ஒரு கஷேத்திரத்தை தான் வச்சு அவர் பாடுவாரு. அது மாதிரி எல்லா விதத்திலையும் திருப்புகழ். இவருக்கு என்ன கொடுத்தாங்க? எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? இவர் பாடினாரு. இவருக்கு என்ன கொடுத்தாரு? திருப்புகழ் வந்து திருப்பரங்குன்றத்துல இவருக்கு என்ன கொடுத்தாங்க? பாத விசேஷம் கொடுத்தாங்களாம். அருணகிரிநாதருக்கு பாத விசேஷம் கொடுத்தாங்க. திருச்செந்தூர்ல நடன காட்சியை கொடுத்தாங்க. பழனியில ஜபமாலை கொடுத்தாங்க. அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சலை புரியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நானினி குறிப்பான ஜபமாலை தந்த ஜபமாலை தந்த சர்க்குருநாதம். அபகார நிந்தை பற்ற அந்த ஜபமாலை கொடுத்தது வந்து பழனியில அவருக்கு. அது மாதிரி நவபாஷானது 697 படிக்கட்டு 96 பாடம். எல்லா கஷேத்திரத்தை விட அதிகமாக திருப்புகழை பெற்றது பழனி தான். 96 திருப்புகழ் அவருக்கு மதிப்பு. அப்புறம் சுவாமி மலை வந்து 60 படி. அந்த 60 படியும் 60 வருடம் தமிழ் வருடத்தை குடிக்குது. அதுல வந்து பாத தரிசனம். அதுல சுவாமி மலையில வந்து பாத தரிசனத்தை கொடுக்கிறாரு. அது வந்து பாதிமதி நதி போதுமா நிஷடை நாதன் அருளிய குமரேசா பாது தனி மொழி மாது கூற மகள் பாதம் வருளிய மணவாலா காதுமோறு விழி காகமுற அருள் மாயன் ஹரி தீரு மறுகோடி கால நினையணுகாமல் தீரு காலில் வழிபட அருள்வாயே ஆதிகா என்னோடு தேவரசுர பிள்ளையாடும் ஒழுங்கேனம். அப்புறம் திருத்தணியில வந்து முத்துசாமி தீட்சிதற்கு வாயில வந்து கல்கண்டு போட்டார்களாம். அப்பதான் அவரு நல்ல பாட்டு சங்கீத வித்வான்ல 3 ஒருத்தரா இருக்கிறாரு. அதுக்குதான் அந்த நம்பிக்கைக்கு தான் எது பாட்டாலும் குரு குபோன்ட்டு அவர் சொல்லுவாங்க. அது மாதிரி திருத்தணி பாடல வந்து பல வியாதிகள் வந்து பாருங்க. எல்லா வியாதிகளும் வந்தா கூட என்னென்ன வியாதி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, அதெல்லாம் அப்பவே அந்த நூற்றாண்டுக்கு 15ஆம் நூற்றாண்டிலேயே ஏற்பாடு. இருமலும் ரோகமும் விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுதல் மாலை வெயோடே பெருமயிலே எரிபொலி சூளை பெருவழி வேறு முல நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரபதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவரான வடிசுடர் வேலை விடுமோடி தருநிழல் மீதில் உரை புகழ் ஓர்த்தி தருதிருமாதின் மணவாலா சல்லமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே திருத்தனிமலை மேவும் பெருமாளே. திருத்தணி முருகன் வழி துணையாக வருவான். அதுல வந்து
இது மாதிரி வள்ளல் வந்து திருப்புகழின் சிறப்பு, அதான் அந்த சிறத்தவர் முடிக்கும் பாருங்களே, அது திருப்புகழின் சிறப்பு. அதனால பழமுதிர் சோலையில விஸ்வரூப தரிசனம். எப்பா நான் எவ்வளோ கடை இதை போயிருக்கேன், எவ்வளோ காட்சி கணுங்க. நீதான் சிவன், சிவன் தான் நீ என்பதை இங்கதான்ப்பா கண்டுபிடிச்சேன். பழமுதிர் சோலையில சிவனே முருகன், முருகனே சிவன் என்பதை உணர்ந்தது அந்த அந்த சிவபெருமானும் உணர்ந்தது. திருச்செந்தூர்ல வந்து இந்த மாதிரி சுவாமி மலை மாதிரி ஒரு பாட்டிலையும் சேவல் விருத்தம் மற்ற எல்லா பாடல்களையும் பாடிக்கிறாரு. ஒவ்வொரு கல்கண்டு மாறி அது மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சிகளை எடுத்தாலும் அவருடைய கடைசி பாட்டு வந்து இந்த சம்பந்தாண்டான்ல போய் கடைசியில திருவண்ணாமலைக்கு தான் போய் கடைசியில திருவண்ணாமலை போய் சேர்றாரு. அந்த பிரபலராஜ மகாராஜனுக்கு அந்த அங்க வந்து சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் தான், அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் போன உடனே இவர் நல்ல புலமையாக இருக்கிறாரு. அவன் வந்து காளி உபாசகர். அந்த காளி உபாசகர் எல்லாரையும் மாக்கி வந்திருக்கான். ஆனா இந்த இவர் போன உடனே உண்மை எங்க இருக்குதோ அங்கதானே விருப்பமா இருப்பாங்க. அதனால இவர் மேல எல்லாருமே அன்பா இருக்கோம்னா அவனுக்கு பொறாம ஆயிடுச்சு. எப்பவுமே அப்படிதான் நீங்களா, ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமா இருந்தா அவன் இருந்த இடத்துல இன்னொருத்தன் பிடிச்சா அவனுக்கு கோபம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி பிடிச்சாங்க. அதனால கோபம் வந்துச்சா, அதனால என்ன பண்ணாங்க, இவருக்கு நான் வந்து காளியை வர வைக்கிறேன், இவனை வந்து முருகனை வர வைக்க, யார் பெரியவன்றதுக்காக சரின்னு காளி பார்த்த இறைவன் திருமூலம் இருந்தா அப்படியே ஆகட்டும். ராஜா பார்த்தாரு இவங்க ரெண்டு போட்டியில காளியும் பார்க்கலாம் முருகனையும் பார்க்கலாம், வர சொல்லுட்டாரு. அவங்க கூடி வர சொல்லாங்க பாருங்க. அதன் பிறகு பாடுறாங்க, அந்த சம்பந்தம் தான் பாடுறாரு. பாடினவுடனே இப்ப அநீதிக்கு போவாதம்மா, நான் இல்ல இல்ல நான் பாடினாக்கா போய்தான் ஆகணும். சரிப்பா அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி வா, அவன் கண்ணு பார்த்தாக்க யாருக்கும் தெரியல. அதனால என்ன பண்ணாங்க, அப்ப நீ பாடு பாடு. நீ பாட உடனே இவர் பாட ಅದಲ್ಲ ಸೇಡ ನಾರಾಡ ಅಗಿಲ ಮೇರು ಮೀದಾಡ ಅಭಿನ ಕಾಲಿ ತಾನಾಡ ಅವಳೋಡಂದು ಅದರ வீசி வாடாடும் உலகிலேறு வாடாட அருகுபோத வேதாட அவையாட மதுரவாணி தானாட மலரை வேத நாடாட மடுகுவானலோடாட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும். எல்லாம் நடனத்துக்கு சொல்லவே முடியாது இல்லைங்களா. நடனம் அப்பா நடனக்காரு, அம்மா அம்மா காளி. அதனால விநாயகர் எடுத்துக்கோங்க, நர்த்தன விநாயகர். மாமா பாருங்க காளிங்க நர்த்தனர். எல்லாருமே ஆட்டாங்க. அதனால இவரும் ஆடி ஆடி மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும் அப்படியே காட்சி கொடுத்துடுறாரு. காட்சி கொடுத்தோம்னா ஆறுமுக கடவுளா காட்சி கொடுக்கிறார். திருவண்ணாமலையில தொடங்கி திருவண்ணாமலையில முடியுது. கம்பத்து இளையனார்னு இருக்கும். போனபோது இறைவன் காட்சி கொடுத்தது. இதுடன் இந்த திருப்புகள் வந்து இந்த ஒன்ன மனப்பாடம் பண்ணின்னு மூச்சு விடாம அமைதியா இருந்து பாடுறதுக்கு பழகுங்க. எல்லா வியாதியும் போகும். ஆகமம், சங்கீதம், இதிகாசம், உபநிடதம், மருத்துவம் சகலத்தையும் எடுத்து இயம்பி இருக்கிறார் இந்த திருப்புகழில அருணகிரிநாதர். திருப்புகழை பாடுங்கள், புது மாற்றம் கிடைக்கும். செம்மையுறும் மருத்துவ ரீதியாகவும் வழிகாட்டியாகவும் தீர்க்க ஆயுசும் மன நிறைவு ஏற்படும். அகமும் புறமும் குளிரும் இருப்பதை கொண்டு சிறப்புற வாழலாம். நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்போம் என கூறி என செய்தியாக கூறி இதுகாரும் பொறுமை காத்து செவிமடுத்த அனைத்து அடியாருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த அன்பருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை எனக்கு இறைவன் அருளி செய்ததற்கும் நன்றி கூறி உங்கள் வசமிருந்து விடை பெறுவது அருள் கையிலை மாமணி அருள்மொழி, சென்னை. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க,
குப்புளம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்த நனமோ வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் ஆடும் பரிவேல் அணிசே வல்லன, பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் புலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.